மல்லிகா சிரித்து கொண்டே, நான் ஒன்றும் கோபமும் படலை வருத்தமும் படலை. நீங்கள் யாரை பேசினாலும் எப்படி பேசினாலும் எனக்கு கவலை இல்லை. என் கவலையெல்லாம் நீங்கள் சண்டை போடக்கூடாது என்கிறது தான் என்று சொல்லிக்கொண்டே அவர்கள் இருவரின் கைகளையும் தன் இரு கரங்களால் பலமாக பிடித்து கொண்டாள். அந்த பிடியின் பலத்தை கணக்கில் வைத்து பார்த்தால் மல்லிகா ஏதோ பலவீனப்பட்டு கொண்டிருப்பது போல் தோன்றியது. அவர்களின் கைகளை பிடித்திருப்பது என்னை கைவிட மாட்டீர்களே என்று சொல்லாமல் சொல்வது போல் இருந்தது. வட சென்னையில் வண்ணாரப்பேட்டை என்று வாயாலும் வன்னியம்பதி என்று எழுத்தாலும் அழைக்கப்படும் பகுதி. அதில் நெருக்கமான வீடுகள் கொண்ட ஒரு சுருக்கமான தெரு. அந்த தெருவை கிராமத்து பாணியில் சொல்வது என்றால் முக்கடி முடங்கடி என்று சொல்லலாம். சென்னை தமிழில் சொல்வது என்றால் முட்டுச்சந்து. உள்ளே போகிற காரும் வண்டிகளும் நேராக அந்த தெருவின் இரண்டு பக்கத்தையும் குறுக்காக அடைத்து கொண்டிருக்கும் ஒரு வீட்டின் போய்தான் முட்ட வேண்டும். அந்த வீட்டை முட்டாமல் வண்டிகள் திரும்பவும் முடியாது. இந்த லட்சணத்தில் அங்கே ஒரு லாரியும் 2-3 ட்ரக் வண்டிகளும் நிறுத்தி வைக்கப்பட்டு இருந்தன. முகவரி தெரியாமல் மெயின் ரோட்டில் இருந்து வருபவர்களை இங்கே கொண்டு வந்து இந்த முட்டு என்பது மாதிரி செயலற்றதாகும் வல்லமை இந்த தெருவுக்கு உண்டு. இந்த பகுதி மக்களுக்கும் உண்டு. செல்லும் செல்லாததுக்கு செட்டியார் என்பது போல் முகவரியில் உள்ள தெருவின் விவரம் தெரியாமலும் அதே சமயம் விவரம் தெரிந்ததாக காட்டிக்கொள்ளும் மனப்பான்மையுடனும் கேட்பவரிடம் லெஃப்டில் கட் பண்ணி ரைட்டில் திரும்பி அப்புறம் சீரா போய் ரைட்டில் திரும்பி என்று சொல்பவர் சொன்னதும் அப்படி கேட்டு தொலைந்தவர்கள் இறுதியில் இங்கே வந்து தங்களை தாங்களே தொலைத்தவர்கள் போல் தடுமாறியதும் உண்டு. எப்பொழுதும் கலகலப்பு பெயர் போன அதாவது அந்த முனுசாமி தோட்டத்தின் 3வது சந்து இப்போது கலகலப்புடன் காட்சியளித்தது. குறுக்கே மறித்து நின்ற அந்த வீட்டின் வாசலில் மாவிலை தோரணம் கட்டப்பட்டிருந்தது. ஒளிபெருக்கியில் ஓரம்போ ஓரம்போ என்று பாடல் ஒலித்தது. எந்த ஓரத்திலும் இடமில்லாத அளவுக்கு மீறிய மக்கள் நெரிசல். மணமகளின் தந்தையும் சொக்கலிங்கத்தின் தங்கை கணவனுமான பெருமாளும் எதை சம்பாதிக்கவில்லையானாலும் நண்பர்களை சம்பாதித்து தானும் அவர்களின் சம்பாதனைக்கு உட்பட்டவர் போல் தோன்றியது. மணமேடையில் மணமக்கள் ஒருவரையொருவர் ஓரக்கண்ணால் பார்த்து கொண்டார்கள். சுற்றி நின்றவர்கள் ஏதாவது சந்தேகம் கேட்டு வேறு பக்கமாக திரும்பும் போதெல்லாம் இவர்கள் தைரியமாக ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டார்கள். மணமகன் பேசக்கூட போனான். மணமேடைக்கு முன்னால் இவர்கள் நடந்து கொள்ளும் விதத்தை பார்ப்பதற்காகவே சினிமாவை தியாகம் செய்துவிட்டு அங்கே முட்டிக்கால் போட்டு அமர்ந்திருந்த 2 வயது பயல்கள் சிரித்து கொண்டார்கள். கெட்டி மேலே முழுங்கியது. ஒரு தாம்பூலத்தட்டில் வெற்றிலை தேங்காய் இருந்த தாலியை கூட்டத்திற்கு இடையே கொண்டு போய் அவர்களின் ஆசீர்வாதத்தை பெற்றுவிட்டு மணமேடைக்கு போய் தாலியை பெருமாள் மணமகனுக்கு கட்டப்போவது போல் அவன் கழுத்து பக்கமாக எதேர்ச்சியாக கொண்டு போய்விட்டு பிறகு மணமகனாக போகிறவனின் கையில் கொடுக்க கூட்டம் சிரிக்க மேளம் ஒலிக்க மணமகள் கழுத்தை ஒருவரை ஒருவர் பிடித்து நீட்ட தாலி கட்டப்பட்டு விட்டது.